எத்தனை பேரு? ஒருத்தர். ஏதாவது டச் பண்ணிருக்கானா? இல்ல. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்க. டேஸ்ட் பண்ணாம இருந்திருப்பானா? சின்சியர்லோ இவ வேஸ்ட் வேலை கூப்பிடு. ஐயோ மேம், குட் மார்னிங். வாங்கடி சீக்கிரம். ஸ்கூல்ல வர லெவல்லாம் சின்சியர் லெவல்ல இன்ஃபாக்சுவேஷன். அது காதல் மாதிரி தெரியும், ஆனா காதல் இல்ல. அத காதல்னு தப்பா நினைச்சுக்கிட்டு உன் ஸ்டடீஸை மிஸ் பண்ணிடாத. கிளாஸ்க்கு போ. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல காலேஜ்ல சேர அட்மிஷன் லெட்டர். எத்தனை வருஷமா வேலை பார்க்கற? 10 வருஷமா. 15,000 மரத்தை 10 நிமிஷத்துல காலி பண்ணிட்டேடா. ஏண்டா 2 இன்ச் அளவுல மரம் இருக்க தெரியாது? 10 இன்ச்சு அடுத்தடுத்து பழகிட்டேன். 10 இன்ச்சு அறுத்து பழகுவேன். தேவமே இங்க வாடா. மரத்துக்காரர் இங்க வருவாரு. ஓனர் எங்கன்னு கேட்பாரு. மரம் இருக்கிறதுக்கு வத்தலை கொண்டு ஆள் கூப்பிட போயிருக்காருன்னு சொல்லு. இன்னைக்கே அறுத்துருவேன்னு சொல்லு. மரத்தக்கரை தண்ணி தொட்டு பாடுறா. ஐயா இவங்களை வச்சு மாரடிக்க முடியலப்பா. நானும் மெல்லிய வேலை செய்யட்டுமா? அவன் ஒரு மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டான். இருக்கிறதே என்ன 4 லட்சம் ரூபாய் மரம் தான். அதை நீ போய் அறுத்து நாசம் பண்ணிட்டு திண்டுக்கல்ல போய் ஒரு பெரிய பூட்டா வாங்கி மில்ல இழுத்து பூட்டிட்டு என்னை லேக்கில தூக்கி போட்டு கொண்டுட்டு போகடா. இந்த பாரு, நான் வர்றதுக்குள்ள இந்த மில்ல விட்டு ஓடி போயிரு. முதலாளி, நான் எங்க போவேன் முதலாளி? சூசைட் பாயிண்ட்ல விழுந்து செத்து போயிரு. வெட்டி போயிரு. அறிவாளி வேலையை தேடி போவான். புத்திசாலி வேலையை தேடி வர வைப்பான். நீ புத்திசாலியா இரு. எதுவுமே இல்லாம 3 வேளையும் பிரியாணியோட சாப்பிடுறேனே, நான் அதி புத்திசாலி தானே. ஆஹா, கிழவனை கொல்றதுன்னு பிளான் பண்ணிட்டாங்களா? ராசித்த மாதிரி ஒரு சரியான ஆளு இப்ப கிடைக்கல. இந்த நாதாரி வேற ஒரு மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டான். மிச்சம் இருக்க 40 மரத்தையும் நானே கிட்ட நின்று அறுத்து கொடுத்துறேன். மரத்துக்காரனும் சேர்ந்து வர்றானா? மாட்டிக்கிட்டீங்கடி. இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஆப்புதான். சரியா அறுத்திருந்தா அது நான், தப்பா அறுத்திருந்தா அது நீ. உழுவா என்ன நம்ப முடியாது. எதுக்கு நம்ம முந்திக்குவோம்? முதலாளி, என்னடா மிச்ச மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தூரத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்தேன். என்ன, ஏற்கனவே உங்க பேரு கிழிஞ்சு போயிருக்கு. இவங்க பங்குக்கு கிழிச்சு நார் அடிச்சுட்டாங்க. இப்ப நான் கிழிக்கிறேன் பாரு. வாட்னேடி அச்சடிச்ச மாதிரி அறுத்திருக்கானையா. சபாஸ். அப்படியே ராசுட்டாவும் கட்டிங் மாதிரியே இருக்கியா? வித்து வீணா போலையா. முதலாளி, இப்ப வேலை பார்க்கலாமா? உன்னை போய் செத்து போன்னு சொன்னானடா. கோப்பை வேலையை நீ எடுத்துக்கலாம். டேய், இவனை பார்த்து தொழில கத்துக்க. அடுத்த தடவை மன்னிக்க மாட்டேன். நம்மள கிழிச்சிட்டாங்களே. செக்யூரிட்டி, இதோ வரமா. லெட்டர் இது வந்துச்சா? வரலமா. டெய்லி கட்டிங் அளந்துகிட்டு இருந்த ஜூவும் பிளேடு கட் பண்ணி போய் சேர்ந்துட்டாரு.
சம்பளமே கொடுக்காத முதலாளி மட்டும் முதல்ல மாதிரி இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். முருகா, ஓம் பாக்கெட்ல பணமா? என்னது அட்ரஸ் வேற? Jasmine, daughter of Williams, number 3. இவன் கையில எப்படி கிடைச்சிச்சு? என் ஜாஸ்மின் அட்ரஸ் மறைச்சிட்டியடா ஃப்ராடு. கொல்றா உன்ன. சுத்து மன்னிச்சிரா. டேய், அந்த புள்ள அட்ரஸ் கொடுத்து உன்னை லெட்டர் போட சொல்லிச்சுடா. டேய், நான் தான மறைச்சிட்டேன். என்ன ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுறா டேய். விட்டுறா. சுப்பு விட்டுறா டேய். சுப்பு ப்ளீஸ். காதல் குருவி எவளு காணாம நானும் ஒரு கன்னித்துறவி. காதல் குருவி எவளு கண்டதால கண்ணுக்குள்ள 2 அருவி. செட்டு இப்ப செட்டு சேர்ந்தா காதல் குருவி. அட என்ன சொல்ல, எனக்கு இது 2ஆம் பிறவி. ஓ காதல் குருவி அவள காணாம நானும் ஒரு கன்னித்துறவி. ஓ காதல் குருவி அவள கண்டதால கண்ணுக்குள்ள 2 அருவி. ஸ்கூல் லைஃப்ல எப்படி தினம் சந்திச்சு பேசுவோமோ அதே மாதிரி கடிதம் மூலமா தினம் பேசுவோம் ஜாஸ்மின். ஆகஸ்ட் 1 உன் பிறந்த நாள் அன்னைக்கு தான் முதல் கடிதம் எழுத ஆரம்பிச்சேன். இனி ஜாஸ்மின்க்கு எந்த லெட்டர் வந்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும். சரிங்கம்மா. லெட்டர் வந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லக்கூடாது. போ. எனக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? வரல சுப்பு. என் போல் எவனும் காதலிக்க முடியாது, இது போல் காதலிக்க எவனுக்கும் தெரியாது. பழகிய நினைவுகள் படிமங்களாய் நிலக்கரி போல புதைந்திருக்கும். வருடங்கள் தாண்டி நீ வந்து விட்டால் வைரமாய் அவை முளைத்திருக்கும். அன்பே எனது கண்ணீரெல்லாம் ஆகாய விண்மீனாய் மின்னுதடி. இரவில் உறவும் வெண்ணிலவும் ஆர்வமாய் அவற்றை எண்ணுதடி.